செவ்வாய்க்கிழமை வழிபாடு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். இந்த நாளில் குறிப்பாக முருகப்பெருமானையும் துர்க்கை அம்மனையும் வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாக இருப்பவர் முருகப்பெருமான். இந்த நாளில் அவரை வழிபடுவது தைரியம், வீரம், மனோபலம், வெற்றி மற்றும் செல்வத்தை அருளும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமை வழிபாட்டின் முக்கியத்துவம். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வேண்டி எந்த வழிபாடு, விரதம் ஆகியவற்றை மேற்கொண்டாலும் அது பல மடங்கு நற்பலன்களை தரும். செவ்வாய் பகவான் வீடு, நிலம், சொத்து ஆகியவற்றிற்கு காரணமான கிரகம் என்பதால் செவ்வாய் பகவானை வழிபாட்டால் வீடு, வாகனம் வாங்கும் யோகம் அமையும். அதைவிட முக்கியமானது, செவ்வாய் பகவான் தான் இரத்தம் தொடர்பான நோய்களுக்கு காரணமானவர். இவரை உடல் வலிமை, தைரியம் ஆகியவற்றிற்கும் காரணமான கிரகமாக கருதப்படுகிறார். அங்காரகன் என அழைக்கப்படும் செவ்வாய் பகவானை முருகப்பெருமானின் திருநாமங்களில் ஒன்றான குமாரன் என்ற திருநாமத்தாலும் குறிப்பிடுவது உண்டு. எனவே செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் ஒரு சேர மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டால் திருமண யோகம் உண்டாகும். வெற்றிலை தீப வழிபாடு. செவ்வாய்க்கிழமையில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு ஒரு தட்டினை எடுத்து கொள்ளுங்கள். அதன் மத்தியில் மஞ்சள், குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். 6 வெற்றிலைகளை எடுத்து கொள்ளுங்கள். வெற்றிலை மகாலட்சுமி அம்சம் என்றாலும் அதன் காம்பு பகுதியில் மூதேவி வசிப்பதாக ஐதீகம். அதனால் அவற்றின் காம்பு பகுதியை கிள்ளி எடுத்து விடுங்கள். பின்னர் 6 வெற்றிலைகளின் மேல் நடுநுனி பகுதியில் மஞ்சள், குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். இப்போது இந்த வெற்றிலைகளை விசிறி போல் ஒரு தட்டில் பரப்பி வைக்கவும். 6 வெற்றிலைகள் ஒன்றின் மீது ஒன்று படும் வகையில் வைக்க வேண்டும். அந்த 6 வெற்றிலைகளிலும் பூ வைத்து மத்தியில் ஒரு அகல் விளக்கினை ஏற்றி வையுங்கள். நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்றி அந்த விளக்கில் கிள்ளி வைத்த வெற்றிலை காம்புகளை போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கானது 6 வெற்றிலைகளிலும் இருக்கும் வகையில் விளக்கை வைத்து ஏற்ற வேண்டும். பிறகு முருகப்பெருமானை மனதார நினைத்து உங்கள் வேண்டுதலை சொல்லி வழிபடுங்கள். இந்த விளக்கு அரை மணி நேரமாவது பூஜை அறையில் எரிய வேண்டும். வெற்றிலை தீபம் மட்டுமின்றி செவ்வாய்க்கிழமையில் வீட்டின் பூஜை அறையில் சட்கோண கோலமிட்டு அதன் மீது 6 நெய் விளக்குகள் ஏற்றியும் வழிபடலாம். இப்படி விளக்கேற்றுவதால் அந்த 6 விளக்குகளிலும் முருகப்பெருமானின் 6 முகங்களும் எழுந்தருளி நமக்கு அருள் புரியும் என்பது ஐதீகம். முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக 2 வாழைப்பழங்கள் அல்லது சர்க்கரை கலந்த பால் என எது வேண்டுமானாலும் வைக்கலாம். இந்த வழிபாட்டினை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் தொடர்ந்து 6 வாரங்கள் செய்து வர வேண்டும். 6 வாரங்களில் இந்த வழிபாடு நிறைவு செய்வதற்குள் உங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற தொடங்கிவிடும். வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள். தடைப்பட்ட திருமணம் கைகூடும். சொந்த வீடு, மனை வாங்கும் யோகம் அமையும். ஈடுபடும் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் உள்ள கஷ்ட நிலை நீங்கும். தீராத கடன் பிரச்சனைகள் நீங்கி நல்லதொரு வழி பிறக்கும். செல்வ செழிப்பு பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும்.